வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சூரசம்ஹாரம் எங்கள் ஊரில் அதாவது ஒசூரில் 3:30 மணிக்கு எங்கள் வீட்டில் டவுனுக்கு போயிருந்தார். அப்போ முருகர் கோயில்கிட்ட இந்த மாதிரி சூரசம்ஹாரம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அதுக்கப்புறம் பசங்களும் 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு குளிக்க சொல்லிவிட்டு நான் வீடெல்லாம் மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்தேன். சின்ன பையன் சாமி பாத்திரம்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அப்படி பெரிய பையன் சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி படத்தெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. நான் குளிச்சுட்டு நான் வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் நம்ம பூஜை பண்ணோம். அதனால் முதல்ல எல்லா தெய்வங்களுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எல்லா தீபமும் ஏற்றிட்டு வாசலில் முதல்ல தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி படுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வெத்தலை தீபம் ஏற்றினேன். காலையில் போட்டிருந்த வெத்தலையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக வெத்தலை தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா தீபம் ஏற்றிடுறதுக்கப்புறம் 6 அபிஷேகம் செஞ்சு தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ அடுத்த விளாக்காக கொடுக்குறேன். முதல்ல காமாட்சியம்மன் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு வச்சுருக்கிற தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எப்பயுமே வெத்தலை தீபமாக இருக்கட்டும் முருகருக்கு தீபம் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.